உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்பது தேவன் நமக்கு தந்த உறுதியான வாக்குத்தத்தம். இதுதான் நம்மை பற்றிய தேவன் குறித்து வைத்திருக்கிற உறுதியான சித்தமும் கூட. ஆகையால் நாம் ஆயுசு நாட்களை விரும்ப வேண்டும். ஏனென்றால் பாதியிலே போகும் அகால மரணம் என்பது கடுகளவும் தேவ சித்தமில்லை. நம் வாழ்க்கையில் எந்த இடத்திலே பிசாசின் பொய்யின் கலாச்சாரம் ஜெயிக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டால், அதாவது அடையாளம் கண்டுகொண்டால் எளிதாக நாம் ஜெயிக்க முடியும். மரணம் வருவதற்கு முன்பாக மரணத்தின் அறிகுறிகள் வருகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இருமல், தும்மல், சாதாரணமான ஜுரமா இருந்தாலும் அதை கடுமையாக எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து கொண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போவது சால சிறந்தது. அப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில வராது. மேலும் நரைமுடி, தோல் சுருங்குதல், கண் பார்வை குறைதல், பல் விழுதல் போன்ற அறிகுறிகளையும் கடுமையாக எதிர்த்து நில்லுங்க. இப்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் கூடுவதை நம்மால் பார்க்க முடியும்.